நடுவுல காலை வச்சோம்னா விழுந்து சேர்த்து போயிடுவான். சரியா? இப்படித்தான் இதுல ஒரு குந்து மாதிரி இருக்கும். பிரிட்ஜ்லாம் இருக்கிறோம். இதுல தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து காய்ச்சிட்டு இருப்பாங்க, லவர்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ நான் கடைசியா காட்ட போற இடம் வந்து எனக்கு வந்து பர்சனலா மிகவும் பிடிச்ச இடம். இந்த வியூ வந்து செம பியூட்டிஃபுல்லா இருக்கும். இருந்தா ஓகேவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் டினு, யூனிவர்சிட்டி ஆஃப் பெருதனியால படிச்சு கொண்டிருக்கிற ஸ்டூடெண்ட். இப்போ எங்க யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 700 ஹெக்டேர்ல 1700 ஏக்கர்லாம் அமைஞ்சிருக்கு. இப்போ யூனிவர்சிட்டிக்கு நடுவாலே பஸ்ஸஸ் போகும், ட்ரெயின் போகும், அதுல ஒரு பெரிய இடம். ஸோ இந்த வீடியோ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா எங்களோட யூனிவர்சிட்டி வந்து சுத்தி காட்ட போறேன். அதுல முன்னுக்கு என்ன செய்ய போறேன்னு சொன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேசஸ் கொஞ்சம் இருக்கு தானே. யூனிவர்சிட்டி ஆஃப் பெருதனியால எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேசஸ் இருக்கு. அதை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லோடர்ல காட்ட போறேன். அதுல உங்களுக்கு எது ஃபேவரட்டான பிளேஸ்ன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்போ நான் ப்ளாக் ஒரு ப்ளாக் செய்யறேன்னா போல இப்படி தொடர்ந்து அப்படி ப்ளாக்கா செஞ்சு இருக்க போறது இல்லை. இதுல கமெண்ட்ல 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, யூனிவர்சிட்டி பெரிய சுத்தி காட்டுங்க அண்ணான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த அன்பு கட்டளைக்கிறாங்க தான் இந்த வீடியோ ரெடி பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல முதலாவது இடம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சரத்சந்திர ஓப்பன் ஏர் தியேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில வலையன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா இதுல இந்த வலையன்னு சொல்லி பார்த்து நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது எல்லா யூனிவர்சிட்டிலையும் வந்து வலை இருக்கு. ஆனா எங்கட யூனிவர்சிட்டி இருக்கிற வலை அப்படின்னு சொன்னா நேச்சுரலாவே அமைஞ்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது தெரியல. நேச்சுரலாவே ஒரு நல்ல ஒரு வியூல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு என்ஜாயபிளான பிளேஸ். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பின்னிரம் ஆயிடுச்சுன்னு சொன்னா லவர்ஸ் வந்திருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ ஒரு கூலா என்ஜாய் பண்றதுக்கு இது ஒரு செம்மையான பிளேஸ். இப்போ இந்த இடத்துல என்னென்னலாம் நடக்கிறேன்னு சொன்னா டிராமாஸ் நிறைய நடத்துவாங்க. டிராமாஸ் மீன்ஸ் இப்போ ஏதாவது கல்ச்சரல்ஸ் அப்படி இப்படின்னு வரைக்க வந்து இதுல வச்சுதான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இதுல வந்து ஆடியன்ஸ் இருந்து பார்ப்பாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதுல ஆடியன்ஸ் இருந்து பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு செமையான ஒரு பார்க்கணும் வைங்களேன். இப்போ பார்க்க போனவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் இல்ல, அந்த ஒரு ஃபீல் இந்த வாழையில உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க 2வது இடத்துக்கு போ. ஓகே காய்ஸ், இப்போ இதுக்குள்ள ஒரு லேன் ஒன்று போகுது. அதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஐ ஆம் சாரி, அதுக்கால போகவே இல்லாது. அதுக்கு என்னன்னு சொன்னா அந்த லேனுக்கு பேர் தான் லவ்வர்ஸ் லேன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த லவ்வர்ஸ் லேன் விஷயம் என்னன்னு சொன்னா கப்புலா போனா மட்டும்தான் அதுக்கு அலவுட். அதாவது ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் சேர்ந்து போனா மட்டும்தான் விடுவாங்க. அப்ப அந்த லேனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸா குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா போகவே இல்லாது. ஒரு கப்புலா இருந்தா மட்டும்தான் அதுக்குள்ள அலவுட். ஸோ இப்போ லவ்வர்ஸ் லேனுக்கு அலவுட் இல்லை. அந்த லவ்வர்ஸ் லேனுக்கு இங்கால பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால ஒரு லேன் ஒன்று போகுது. அந்த லேனுக்கு பேர் தான் ஃப்ளவர்ஸ் லேன். இப்ப என்னோட ஃப்ளவர்ஸ் லேன் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் தான் இருக்கான்னு யோசிக்காங்க. இப்போ என்னன்னு சொன்னா சில பேர் என்னன்னு சொன்னா பெருதேனியாவை வந்து 365 நாளுமே கூலா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா சத்தியமா சொல்றேன் அப்படி இல்லை. இப்போ நீங்க யோசிப்பீங்க, நான் அது இப்போ நான் வந்து வீடியோல சொல்லிட்டேன்னா போல சரி பெருதேனியாண்டாலும் செம்ம கூலா இருக்க போது ஜாலி ஃபன் என்ன நாங்களும் அப்படி நினைச்சு தான் வந்தாங்க. அதான் நாங்கள் அப்படி நினைச்சு தான் வந்தோம். 365 நாளும் சும்மா அப்படியே குளிருக்கு போறோம். நான் அப்படி இல்லை. ஸோ இப்போ எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறோம்னு சொன்னா அந்த வெக்க முடிகிற காட்டத்துல இருக்கிறோம். இவ்வளவு காலம் செம வெக்க, அதெல்லாம் கொஞ்சம் பூலாம் பாடி போய் கிடக்கு. இப்போ இனி வர சீசன் வந்து செம கூலா இருக்கும். இப்போ இன்றைக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா விட்டிய வெளியில எழுப்பி வரவே எல்லாம் போச்சு, அவ்வளோ கூல். ஆனா ஒரு தேவைக்காண்டி வேற வண்டியா போயிட்டு அவரை அங்க ஸ்வெட்டரோட நிக்கிறாரு, எனக்கு திருப்பி காட்டுறாரு. சரி ஓகே. ஸோ அவர் வந்து ஸ்வெட்டரோட நிற்கிறார், அந்த அளவுக்கு கூல். இப்போ இனி வந்து இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் முளைச்சு செம அழகாயிரும். ஸோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பெருதேனியா வந்து 365 நாளும் குளிரா இருக்காது. ஒரு கொஞ்சம் சீசன் வந்து வெக்க சீசனும் இருக்கு. அதை வந்து விளங்கி கொண்டு வாங்க. இப்ப இதுல இருக்கிறதுக்கு வந்து ஒரு கட்டு இருக்கு. இதுல இருந்து அப்படி அங்கான திரும்பி பாத்தீங்கன்னு சொன்னா சிலிர்த்து போயிருங்க. அந்த அளவுக்கு ஒரு வியூ இருக்கு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு என்ன விஷயத்தை காட்ட போறேன்னு சொன்னா எங்க யூனிவர்சிட்டி லைப்ரரியை காட்ட போறேன். இப்போ பின்னால் ஒரு பில்டிங் தெரியுது வேறங்க, அதுதாங்க லைப்ரரி. ஏன்னா நீ முன்னூறு கொண்டு போய் காட்ட மாட்டியான்னு கேட்டீங்கன்னு சொன்னா இல்ல நான் காட்ட விரும்பல. என்னன்னு சொன்னா நீங்க பாக்குறதுல பல பேர் எப்படி இருப்பீங்கன்னு சொன்னா லைப்ரரி பிடிக்காதாக்கலா தான் இருப்பீங்க, இன்க்ளூடிங் மீ. எனக்குமே வந்து லைப்ரரியில அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னன்னு சொன்னா எனக்கு புக்ஸ் வாசிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இதுல பல பேர் வந்து என்ன மாதிரியே லைப்ரரி பிடிக்காத ஆக்கலா இருப்பீங்கன்னு சொன்னதால நான் வந்து முன்பக்கம் காட்டல. நீங்களும் என்ன மாதிரி லைப்ரரி பிடிக்காதான்னு சொன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் தெரிஞ்சு கொள்றேன். இப்போ வந்து நாங்க எங்களோட 3வது இடத்துக்கு போக போறோம். இப்போ என்ன விஷயம்னு சொன்னா ஏறிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு தெரியும், பெருதேனியால இப்படிதான் எங்க போறேன்னு சொன்னாலும் ஒரு ஸ்டெப்ஸ் ஏற வேண்டியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க நிக்கிற இடத்துக்கு பேர் வந்து அக்பர் பிரிட்ஜ். இதை தமிழ்ல சொல்ல போனா அக்பர் பாலம்னு சொல்லுவாங்க. இது இந்த சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னா நீங்க மகாவலி கங்கையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிரிட்ஜுக்கு கீழால வந்து மகாவலி கங்கை ஓடுது. இதை விட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னா இந்த பிரிட்ஜ் வந்து 2 தூண்லாம் நிக்குது. அதாவது இங்காலி சைட்ல ஒரு தூண், இங்காலி சைட்ல ஒரு தூண், அந்த தூண்லாம் இந்த பிரிட்ஜ் நிக்குது. இதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்ல போனா வந்து நீங்க ஒரு முனையிலேருந்து இப்போ நீங்க நார்மல் பிரிட்ஜ் எடுத்துக்கோனீங்கன்னு சொன்னா ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனையை பார்க்க வந்து முனை தெரியும். ஆனா அக்பர் பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு முனையிலேருந்து இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா மட்டும் தெரியாது. ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த பிரிட்ஜில். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதுக்கு எல்லாம் வரலாமண்டி இல்லை, நீங்க பப்ளிக்கா இருந்தாலும் நீங்க கேண்டீன் வந்தீங்கன்னு சொன்னா கட்டாயமா இந்த விடங்களை வந்து பார்த்துட்டு போகலாம்.
இது பார்த்துட்டு போனால் உங்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குமா இப்படி எல்லாம் இருக்கேன்னு சொல்லி ஒரு 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 இது இருக்கு. இப்படி தான் இதில் ஒரு குந்து மாதிரி இருக்கும், அதாவது பிரிட்ஜ்லாம் இருக்கிறோம். இதில் தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து காய்ச்சிட்டு இருப்பாங்க, லவர்ஸும் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு என்ஜாயபிளான பிளேஸ். அதாவது மத்தியான நேரத்தில் இல்லை, ஒரு பின்னேற நேரத்துலையோ இல்லாட்டி விடிய நேரத்துலையோ இப்படி இருந்து காய்க்க வந்து செமையாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு அற்புதமான இடம். எனக்கு ஒரு நல்ல பிடிச்ச இடம் இது. என் ஃபேவரட் பிளேசஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய இடங்கள் காட்டினான். இப்போ நான் கடைசியாக காட்ட போகிற இடம் வந்து எனக்கு வந்து பர்சனலாக மிகவும் பிடிச்ச இடம். இந்த வியூ வந்து செம பியூட்டிஃபுல்லாக இருக்கும், செம வியூவாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். வாங்க நாங்கள் போய் பார்ப்போம். இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துக்கு தான் பேர் வந்து டெவில்ஸ் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. அது தமிழில் ஜக்கா பாலம்னு சொல்லுவாங்க. இது இந்த பிரிட்ஜின் ஸ்பெஷல் அம்சம் என்னன்னு சொன்னால் எனக்கும் தெரியாது. இது வந்து ஆனால் பார்க்க வந்து செம வடிவாக இருக்கும். இப்போ அந்த வியூ வந்து இதில் வந்து எப்படின்னு சொன்னால் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்க. எப்படின்னு சொன்னால் இப்போ நான் நிற்கிற ஃப்ரேமே உங்களுக்கு தெரியும், செம வடிவாக இருக்குல்ல. ஐ மீன் ஃபோட்டோக்கு சூப்பராக இருக்கும். ஓகேவா? இந்த இப்போ அவன் நிற்கிறத வந்து கிட்ட நிற்கிறான், அவன் வந்து கொஞ்சம் தூர போய் எடுத்து தான் அந்த ஒவ்வொரு வளைவு மாரி நாங்கள் வீடியோவில் காட்டுவோம் உங்களுக்கு. அது செம வடிவாக இருக்குது. மற்றது அக்பர் பிரிட்ஜ்னு சொன்ன ஒரு சொல்லி இடம் சொன்னாங்க, அதுக்கு கீழே மகாவலி கங்கை ஓடுற மாதிரி இந்த டெவில்ஸ் பிரிட்ஜுக்கு கீழேயும் வந்து மகாவலி கங்கை தான் ஓடுது. இப்போ அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதா தெரியல, ஆனால் இப்போ எங்களுக்கு கேட்க அவ்வளவு இனிமையாக இருக்குது. என்னென்னு சொல்கிறது, ஒரு பெஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து அடிக்க ட்ரெயின் வரும். ஓகேவா? இப்போ நான் என்னென்னு ஃபோட்டோ எடுத்து இப்படி நான் நடுவுக்கு நிற்கிறேன். இப்போ இருக்க கீழே காட்ட அப்படியே நான் எதில் நிற்கிறேன் இங்கே. இப்போ இது நடுவில் ஓட்டு. ஓகே, நான் அதுக்காக இப்போ நடந்து வந்து வந்துருக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்குது. நடுவில் காலை வச்சோம்னா விழுந்து சேர்த்து போயிடும். சரியா? அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க இதில் நடக்க. ஐ மீன் அங்கே காட்டு, அதில் ஒரு பாதை ஒன்று இருக்கு, தெரியுதா? அவங்களே காட்ட அப்படியே. ஓகே, ஸோ அதில் ஒரு பாதை இருக்குது, அதான் நல்லா சேஃப். சில பாய்ஸ் என்ன செய்வாங்க, இதில் நடப்பாங்க. இப்போ சும்மா ஜாலியாக அப்படி நடந்து போகலாம். ஆனால் என்ன, விழுந்தா சோலை முடிஞ்சது, சேர்த்து போயிடும் டிரெக்ட். ஏன்னா ஆழமும் தான், பட் வர தண்ணி வர ஸ்பீடுமே அப்படித்தான், செம ஸ்பீடாக வரும். ஸோ இதில் கவனமாக இருக்கணும். விழுந்தா ஓகேவா? வியூ நல்லா இருக்கா, செமையாக இருக்கா? ஸோ இதில் வச்சும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான பிளேசஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இதில் உங்களை எந்த பிளேஸ் வந்து கூட அட்ராக்ட் பண்ணு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எதுக்கு அட்ராக்ட் ஆனீங்கன்னு சொல்லி நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன். எங்களோட யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதேனியாவில் வந்து இவ்வளோ இடங்கள் நான் இருக்கேன் இல்லை, அதான் சொன்னேன், 700 ஹெக்டேர் பரப்பளவு நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்கன்னா மிகப்பெரிய ஜிம்னாசியம் இருக்குது, மிகப்பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஸ்விம்மிங் லவர்ஸ் வந்து அங்கே ஸ்விம் பண்ணிக்கொள்ளலாம். மற்ற மிகப்பெரிய பிளே கிரவுண்ட் இருக்குது, மில்க் பார்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, 19 ஹாஸ்டல்ஸ் இருக்கீங்க. பட் அதையும் தாண்டி 4 ரிலிஜன் பீப்புளும் வந்து வேர்ஷிப் பண்ணக்கூடிய வேர்ஷிப் பிளேசஸ் இருக்குது. அதாவது சர்ச்சஸ் இருக்குது, மொஸ்க் இருக்குது, டெம்பிள்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இது நீங்கள் ஒரு ஃபேமஸான கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், குறிஞ்சி குமரன் சொல்லி. அதுவும் வந்து எங்களை யூனிவர்சிட்டிலாம் இருக்குது. பட் இன்னொரு விஷயம்னு சொன்னால் இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் இந்த யூனிவர்சிட்டியில் எங்கே சுற்றி பார்த்தாலும் வந்து ஒரு வயரை கூட நீங்கள் காண முடியாது. இப்போ எல்லா இடம் லைட்டிங் சிஸ்டம் இருக்குது, லைட்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வயரை கூட காண முடியாது. என்னென்னு சொன்னால் வயரிங் சிஸ்டம் எல்லாம் அண்டர் கிரவுண்டுக்குள்ள விட்டுருக்குறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அதிசயம். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஒரு பரப்பளவில் ஒரு வயரை கூட நீங்கள் காண மாட்டீங்கன்றது வந்து எவ்வளோ பெரிய அதிசயமாக யோசிச்சு பாருங்க. ஸோ இப்படி நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் நான் என்னத்தை காட்டியிருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேசஸையும் அதை பற்றி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இதை விட மேலதிகமாக உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிம்பிள், நீங்கள் இதில் போயிட்டு யூடியூப்பில் போயிட்டு பியூட்டி ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதேனியா ப்ளூமிங் சீசன் சொல்லி ஒரு சீசன் இருக்குது. இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இப்போ நான் இந்த கதைக்கிற இடம் வந்து ப்ளூமிங் சீசனில் அப்படியே முழுக்க மஞ்சளாக இருக்குது. நான் அந்த ஃபோட்டோ இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் பாருங்க, செமையாக இருக்கும். ஆனால் அதில் வந்து 2-3 வீக்ஸுக்கு தான் இருக்குது. மற்றபடி வடிவாக இருக்கும், இது வடிவாக தானே இருக்குது, பச்சை பசைன்னு இருக்குது. ஆனால் ஃப்ளவரிங் சீசன்ன்றது வந்து ஒரு 2-3 வீக்ஸுக்கு இருக்கும். ஆனால் அந்த சீசனில் வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, வீடியோஸ் எடுப்பாங்க, எல்லாம் செமையாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதேனியை பற்றி பார்க்கணும்னு சொன்னால் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணுங்க, கண்ட பாட்டுக்கு நிறைய வீடியோஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம வந்து எனக்காக ஒரு விஷயம் செய்யுங்க. என்னன்னு சொன்னா, இப்போ உங்க வீடியோல வந்து ரைட் சைட்ல வந்து ஒரு வட்டம் ஒரு விஷயம் ஒன்று தெரியும், அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா 2 ஆப்ஷன் வரும். அதுல சப்ஸ்கிரைப் பண்ற ஆப்ஷன் இருக்கு. மறக்காம அந்த பட்டனை கிளிக் பண்ணி எங்களுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை தாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.